ஆத்தா முதல்ல ஏன் குறை கேளுங்க. சொல்லு. ஆத்தா நான் பிறந்து 24 வருஷம் ஆகுது. எம்மா மாரியாத்தா நீ இந்த ஊர்ல தான் இருக்கிறியோ? இல்ல லீவு போட்டு ஏறி வேலைக்கு எங்காவது போயிட்டியோ? இதுக்குமா எம்மா சிரிக்கிறது? உன் ஊர் சாமி ஊரை விட்டு ஓரத்து நீ ஓரத்துல பின்னாடி அது எப்பயும் வாங்க கூடாது. என் தக்கத்துல ஆத்தா என்னது? நான் பிறந்து 24 வருஷம் ஆகுது. சரி. ஆமா 24-13 வருஷம் எந்த ஊர் காலண்டர் ஆகுது? நான் பிறந்த காலண்டர் ஆகுது. என் பாவோட உள்ள உள் பாவோட அவுத்துச்சு ஏட்டி நிகழ்ற அவுத்துனா எல்லாமே பாக்குறாங்க. எல்லாம் பின்னாடி தான் பார்ப்பாங்க, முன்னாடி பார்க்க மாட்டாங்க. முன்னாடி தெரியுதா? ஏன்னா பேம்பர் சேர்த்து வந்து மாட்டிக்கா சொன்னாங்க. சொல்லுங்க. ஆமா நான் மதுரை மீனாட்சி அம்மா சேலை இவர் செதுக்கிறாரு ஊழ தேவட எடைப்படா எதுல வச்சு அடிக்கிறான் பாரு. அவன் எம்மா உனக்கு என்ன குறை கேளு. எம்மா புள்ளையாரு தாயோ புள்ளியாரு தாயா? புள்ளியாரு தாயா? புள்ளையாருக்கு மாரியாத்தா என்ன வேணும்? புள்ளியாரு தாயா? அதான் புள்ளையார் தாயா. அப்புறம் ஏன் அப்புறம் விநாயகர் மட்டும் அப்பான்ற? அவர் தான் சிவன் பெருமாள் தாய். This God, the Lord was my God. Sorry, ஐயா என்ன முடியாதியா? வயசுக்கு வரணுமா? நீ நினைக்கிற ஆளு நான் கிடையாது. லேடிஸ் மேல கையே படாது இந்த கன்னிசாமி ஐயப்பனுக்கு. நீ கிட்டு வர வர எனக்கு ஆயில் ஓய்விட்டே இருக்குது. வேறுவேன் மேடம் உங்களுக்கு பிளட் வரணும். ஒண்ணு கவலைப்படாத. வீரமணி கூட கூட்டு போ. நேரா அந்த பொட்டி கடை கூட்டு போ. ஒரு 10 ரூபாய் காசு கொடு. 10 ரூபாய் புது பிளேட் ஒண்ணு கொடுப்பா. நான் அவுத்து கொடு. அந்த பிளேட் வாங்கி விட்டு கொடு. சூப்பர். யாருப்பா புல்லு நின்றுட்டா? ஏய் பந்து ஒன்னு சூட்டுல ஸ்லோவா ஒரு 10 ரூபாய்க்கு புது பிளேட் ஒண்ணு வாங்கு. நல்ல குறுக்கு மாதிரி கீழ்ச்சிக்க. நானும் ஒரு பிளேட் நேர கரும்பேட்டக்காக நீங்க இருப்பாங்க. நேர இங்க அவங்க வீட்டுக்கு போ. இந்த கத்தி வாங்காத. டிராக்டர் மாதிரி வெட்டோடு பாரு. அந்த கத்தி வாங்கு. 500 கத்தி வாங்கு. மனது 10 கொத்து தானா வரும். அப்படி வரலனா இந்த ஊர்ல அவுட் வெடி வச்சிருப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கானுவ. ஒரு அவுட் வெடி கீழே வை. நல்லா காலை அகட்டி விட்டுக்க. கீழே கொத்து விடு. பட்டு அடிக்கும். மூத்திரம் விட்ட தேவையா தானே நீ? அப்படி வரலனா நேரம் இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ. அங்க 2 தண்டவாளம் இருக்கும். ஒரு தண்டவாளத்துல காலை இப்படி வை, இன்னொரு தண்டவாளத்துல இப்படி வை. ட்ரெயின் ஏற விடு. ஒண்ணுமே இருக்காது. செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. அப்புறம் என்ன மாத்திரை? அப்படியே வரலன்னா 3 லிட்டர் பெட்ரோல், 2 லிட்டர் டீசல், 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் சேர்த்து போய் இதுக்கப்புறம் வயசுக்கு வந்து அவன் தாலி அடுத்த விட்டதுக்கு அப்புறம் வர முடியாது. அப்படி வரலன்னா வீரமணி வீட்டுக்கு போ. காலையில வச்சு காப்பா ஊத்துருவோம். அடிப்பா நாலு வீரமணிக்கு இந்த ஊர்ல எம்மா பேரும் அம்மா நாடு இந்த ஊர்ல வீரமணிக்கு என்ன பேரும்? இதுல இருந்து 23 24 இன்னிலிருந்து வீரமணி இந்த ஊர்ல கொடி கட்டி பறக்குவான் பேர். நான் வந்துட்டேன்ல. அப்படி வரலனா அடுத்த கூட ஐயோ தங்கச்சி
வாங்கிட்டு பீ வருது எனக்கு வேற. ஆத்தா ஐயோ ஆத்தா ஆத்தா இங்கிட்டு கேட்டியா? எனக்கு கல்யாணம் ஆயி கல்யாணம் ஆயி கல்யாணம் ஆயி அந்த ஆயி இல்ல நாங்க பீன்னு சொல்லுவோம். கல்யாணம் பண்ணி எடா பண்ணியா பட்ட பண்ணியா? கல்யாணம் செஞ்சு கல்யாணத்தை செய்யறவங்களா? கல்யாணம் முடிச்சு கல்யாணத்தை முடிக்கிறவங்க இப்ப அவசரமா தாலி கட்டி ஆமா தமிழ்நாட்டில் தான் தாலி கட்டுவாங்க. இவங்களுக்கு மாட்டு மூக்கணங்க கட்டுவாங்க. ஆத்தா இந்த பஞ்சரெல்லாம் போட்டு வாழை மரம்லாம் நட்டு ஆமாம்மா உனக்கு மட்டும் பந்த போடுவாங்க, எனக்கு பாடு கட்டி ஊன்னு ஓட்டு போவாங்க. ஐயா பாய்ஸ் வருத்தப்படாத வாலிப சங்க தலைவர்களே கொஞ்சம் கம்மி இருங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ரொமான்ஸ் வரேன். ஆத்தா ஆ. எனக்கு கல்யாணம் ஆகி சரி 20 வருஷம் ஆகுது. அதே சக்கத்துல ஆம்பளை தான் கட்டுறாங்க, நீங்க எதுக்கு கட்டுறீங்க? அதுதான் 4 மாட்டு 4 பொண்ணு இருக்கக்கூடாதா? ஆத்தா என் குறைய தீக்கிறேன் என்ன இப்போ? ஐயா தீர்த்து விட்டாங்க. ஆத்தா ஆ. எனக்கு கல்யாணம் ஆகி ஆ. 20 வருஷம் ஆகுது. நான் என்ன இந்த பண்றேன்? வயசுல புழுவ பூச்சார் ஆரிய பக்கம் ட்ரெயினோ எதுவுமே இல்ல. ஒன்றும் கவலைப்படாத. ஆ. இது ஒரு ரேஷன் கடை. இப்போ ரேஷன் கடைக்கா? உன் அட்டை காணி. என் அட்டை காமிச்சா ரேஷன் கடை எங்கிட்ட தான் இருக்குது. என்ன அட்டை ஆத்தா? கருப்பு அட்டை காமி. அவன் குத்தத்துக்கு ரெடியா இருப்பான். இது முத்திரைய முத்திரை ஒரு 10 கிலோ பச்சரிசி, 10 கிலோ 4 கிலோ புழுங்கரிசி, 4 கிலோ 2 கிலோ வெல்லம், 3 கிலோ சர்க்கரை, நல்லா 3 நாளைக்கு ஊற போட்டு தின்னு சூட்டால கொட்டும் புழு. ஆத்தா எனக்கு அந்த புழு பூச்சி வேண்டாம். அப்புறம் என் குழந்தை எனக்கு பேபி வேணும். அது குழந்தை புள்ள வர கேக்குது. பேபி பேபி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு கூடாது. நம்மளை அடிச்சு தெரிஞ்சிருக்கல என்னத்த? ஆத்தா உன புள்ள கொடுக்கல, புள்ள வந்து வர கேக்குறாங்க. புள்ள வாங்கிட்ட எனக்கு வரக்கூடாது. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவரு கல்யாணம் ஆன அன்னைக்கு துபாய்க்கு போயிட்டாரு. எத்தனை வருஷமா? 20 வருஷமா. 20 வருஷமா உன் வீட்டுக்காரர் துபாய் தான். ஏன் போடுறதா புள்ள? ஆத்தா இங்க வாங்க. அவன் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு போனா, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள ரெட்ட புள்ள பெத்து வயிற்று சொல்லிட்டு போயிட்டான். நல்ல வீட்டுக்காரன். அவரு வெளிநாட்டுக்கு போவார, நாங்க புள்ள கொடுக்கணுமா? ஆத்தா நீ கொடுக்குறியா இல்லையா? ஐயோ இப்போ ஒண்ணு கொடுங்க, தப்பு கொடு. ஒண்ணு கவலைப்படாத. ரெட்ட புள்ள கிடையாது. அதுக்கு இன்ஜெக்ஷன் வேற அடிக்கணுடி. எங்கள்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் தான் இருக்குது. ஆத்தா ஏன்னா வீரமணி இன்ஜெக்ஷன் சேர்த்துதா? டைம் ஆகுது பாரு. கவலைப்படாத. உன்னோட கிண்ணத்தை ஆ, உன்னோட மாமனுக்கு என் மாமனுக்கு கொரியர்ல பார்சல் பண்ணு. கொரியர் பார்த்து. அப்ப 3 நாள் விரதம் எடுத்து ஆ, மெத்த மேல உட்காந்துருக்கானு பாரு. அடாடாடா என்ன ஒரு அடக்கம் உடக்கம். அப்படியே பார்த்த சாயங்காலம் சூத்த காட்டிட்டு உன் சூத்தை பார்க்கறதுக்கு அப்ப நாங்க வந்துக்கிறோம். அதுல வந்து மாதிரி காலை கிளப்பிட்டு கிடக்கலாம். அவனுக்கு பார்சல் பண்ணு. ஆ, அவன் 3 நாள் விரதம் எடுத்து 3 நாள் விரதம் எடுத்து. 3 சொல்லிட்டு வெள்ளைக்கு அனுப்பிச்சு விடுவான். சரி. எடுத்துட்டு மேவாயில ஊத்து, ஐவாயில ஊத்து. கீவாயில தானா வரும். அப்படி வரலனா? அப்படி வரலன்னா வரலனா? இந்த ஊர்ல மாட்டா சித்திரை இருக்கும், ஆமா. அதுல கவனம் ஒண்ணு இருக்கும். சரி. கவனம் என்ன சரி? கவனம் எப்படி இருக்கும்? கவனம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எப்படி இருக்கு கவனம்? சூத்து கிளப்பிட்டு இருக்கும். ஆமா அங்க போய் சரி, அவர் ஊசி போடுறாங்க. சக்தி எப்பா உன் பேர் சக்தி. இன்று காட்டேன் ஷார்ட் வீடியோ சக்தி என்று அழைக்கப்படுவார். நான் சூத்த இப்படி காட்டுறேன், ஆனா ரை சூப்பரா இருக்கிறா நீ. நான் அண்ணன் தம்பி மாரி. ஓ உன் பார்வை சரியில்லை, நான் அண்ணனை போறேன். வாங்கடி. என்னத்தே சொல்லக்கூடாது. யாரு யாரு? ஆமா புண்டம். ஆத்தா ஆத்தா சீக்கிரம் கம்பளம் சொல்லுங்க. ஏமா அந்த கொரிய குடும்பம், அந்த பொண்ணு குடும்பம், அந்த கொரிய குடும்பம் அப்படி வரலன்னா அப்படியே வரணும். நேரா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ஒட்டு தலை குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு என் மூலஸ்தானத்துக்கு வா. எந்த போறது? எங்க இருக்கு? கோபுரம் லிங்க கோபுரம். எங்க போ? உங்களுக்கு மூலஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மூலஸ்தானத்துக்கு வா. வரும்போது ஒரு 4 முழம் மல்லிப்பூ, 4 முழம் மல்லிப்பூ, 2 கிலோ அல்வா, ஒரு ஊது வச்சு ஒண்ணு வாங்கிட்டு வா. ஊதுவத்தி. எது காட்டு அதெல்லாம்? ஜலகண்டை 2 கப்பா வாங்கிட்டு வா. விளக்கெண்ணையா? உள்ள அப்புறம் திரி திரி ஊத்தி எரிய வைக்கல வேகலாம். உள்ள வேணும்னா சூத்த மூடிட்டு நில்லு.
ஒரு பொம்பளை மதிக்கிறது இல்ல அப்படி அப்படி வரணும். அப்படி வரலங்க. உனக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கா 25. 25 வயசுக்கு அப்புறம் புள்ள பத்தியாவும் நான் புடுங்க போறேன். ஆத்தா கோடி அங்க எனக்கு ரொமான்ஸ் பண்ணிடும். ஆட்டாது கொடு. ஆத்தா இதுதான் பெரிய மர. ஐயோ நீ ஆத்தா ஆத்தா ஏங்க இது வாய்ஸ் பாத்தீங்களா? இந்த சுற்றி டிவியில டோரா பூச்சி வரும் பாரு. டோரா பூச்சி எப்படி பேசும்? கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காருங்க. சீர்ச்சமாக உட்காந்துருக்க. ஐயா அது மாதிரி அடிக்க அடிச்சுங்க சண்டை வந்துடும். ஐயோ அந்த சுற்றி டிவியில டோரா பூச்சி பேசும் பாரு. நான் வந்து மலை வீடு திஸ் காடு நீ சரியான பாடு சொந்த மூடு. என்னக்காரன் என்னக்காரன் தமிழ்நாட்டு நீ தெலுங்கு தான் ஆடுறான். நீ இதுல இல்லாம தெலுங்கு பேசுவோமா சூத்தாச்சுருவோம் வரை மொழி தெரியல நான் தெலுங்கு ஹிந்தி ஆட்டா அப்படியே பேரு ஜானி அம்மா ஐ பிச்சில பாருங்க. ஆட்டா சொல்லும் என்ன தோராட்டம் சொல்லி தலையில பேரு போட்டு சாரி ராங் நம்பர் எடுப்பேன். அக்கா உனக்கு குறை ஆட்டுவா? சொல்லு தொடர்ந்து ஆட்டத்துக்கு போய் அசந்து தூங்கிட்டேன். இந்த ஊர்ல அட்வான்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாங்க 10 பேரு. எனக்கு யாரும் புல்லு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த புள்ளிக்கு அப்பா யாரும் நீ தான் கண்டுபிடிச்சு தரணும். என்னை சாமி நினைச்சா டாபர் நினைச்சுக்கிட்டியா?